ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நல்ல நல்ல அற்புதமான சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடியது ஒரு நாவல் ஆரம்பிக்கிறோம். தலைப்பு என் வீட்டு பூக்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. ஒரு அருமையான காதல் கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். இந்த கதை எழுதியவர் ஸ்டெல்லா ப்ரூஸ், பிரபலமான எழுத்தாளர். கேட்கலாமா? பொதுவாவே பூக்கள் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனுடைய நிறம், மனம், குணம், அதனுடைய தன்மை நம்மள கண்டிப்பா மனசுல ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும். பூக்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்கவும் முடியாது. அதே நேரத்துல செடியில பூக்கக்கூடிய எல்லா மலருமே கண்டிப்பா வாடிரும் ஒரு நாள். வாடாத மலருன்னா அது காகித பூக்கள் மட்டும்தான். ஆனா அது எதுக்குமே பயன்படாது. மனமும் இருக்காது. ஒரு சரியான ஒரு ஒரு சந்தோஷத்தை கூட மனசுல கொடுக்காது. ஓகே, ஒரு அருமையான காதல் கதை கேட்கலாமா? என் வீட்டு பூக்கள் நாவல் பகுதி 1. அத்தியாயம் 1. அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கான வியாபார நேரம் முடிந்து போயிருந்தது. சாப்பாட்டு அறையில் வங்கி பணியாளர்கள் பலரும் அவரவர் கொண்டு வந்திருந்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடிந்து உஷா கை அலம்பிக் கொண்டிருந்த போது தாமரை செல்வன் அவளின் அருகில் வந்தான். உஷா சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். குறிப்பிடும்படியான பார்வையில் யாரும் அவளை கவனிக்கவில்லை. தாமரை செல்வன் உஷாவிடம் தனிந்த குரலில் சொன்னான், இன்னைக்கு ஈவினிங் நாம மீட் பண்ணணும் உஷா. இன்னைக்கா? உஷா சிறிது தயக்கத்துடன் கேட்டாள். எங்க அம்மா உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச சொன்னாங்க. எதுவும் சீரியஸ் மேட்டரா? அம்மாவையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் அது சீரியஸ் தான். சரி, மீட் பண்ணுவோம். உங்க வீட்டுக்கே போயிடலாமா? இல்ல, எங்க வீட்டுக்கு வேண்டாம். ஊர்ல இருந்து எங்க அத்தை வந்திருக்காங்க. வீட்டுக்கு போனா அவங்க முன்னாடி உட்கார்ந்து பேசணும். அது சரிப்படாது. நாம பார்க்குக்கு போயிடலாம். ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரமெல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டாம். வீட்டுல போய் எனக்கு இன்னைக்கு சமையல் பண்ற வேலை இருக்கு. எங்க அம்மா அசோக் நகர் போயிருக்காங்க. அவங்க வர நைட் ஆகும். ரொம்ப லேட் ஆகாது உஷா. நீ அரை மணி நேரம் இருந்தா போதும். நான் 4 மணிக்கு கிளம்பி பாண்டி பஜார் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன். நான் நாளை காலுக்கு வரேன். நடேசா பார்க்கு போயிருவோம். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை குணா போகலாமா உஷா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு. மாங்காடு போறேன் தாமரை. யார் கூட? எங்க அம்மா, நான், என்னுடைய தம்பி. அப்ப குணா அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த அந்த படத்தை உன் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப 4 மணிக்கு பாண்டி பஜார்ல பார்ப்போம். சித்ரா அங்கே இருந்து நம்மையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வேற என்ன வேலை? அத்தியாயம் 2. மாலை 4:30 மணிக்கு தாமரை செல்வனும் உஷாவும் நடேசன் பார்க்கில் கூந்தல் பனை மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார்கள். தாமரை செல்வன் சொன்னான், நேத்து சாயந்தரம் அம்மா பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க உஷா. ஐயோ, அப்புறம்? உஷா பதட்டத்துடன் கேட்டாள். அதிர்ஷ்டவசமா எலும்பு முறிவு எதுவும் இல்ல. ஆனா ரத்த கொதிப்பு 190. கீழே விழுந்ததுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. டாக்டர் அம்மாவை ரெஸ்டா இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இத நீங்க பேங்க்லயே சொல்லல? இங்க வந்ததும் அம்மாவை போய் பார்த்திருக்கலாமே. ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னனே. அத்தை வந்திருந்தா என்ன தாமரை? இல்ல உஷா, இப்ப உன்னை எங்க சொந்தக்காரங்க யாரும் பார்க்கறத அம்மா விரும்பல. நம்மளை விட உங்க அம்மா ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு இவ்வளவு எச்சரிக்கையான பயம் வேண்டாம்ங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் சம்மதம் சொல்லி நம்ம கல்யாணம் நிச்சயமாகிற வரைக்கும் அம்மாவுக்கு பயம்தான் உஷா. சரி, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பெட்டர். என்கிட்ட உங்க அம்மா என்ன பேச சொன்னாங்க? இத்தனை அவசரமா? நம்ம கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிடணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க உஷா. அதனால நீ இதுக்கு மேலையும் நம்ம காதல் விஷயத்த உங்க வீட்டுல சொல்லாம இருக்கிறது சரியில்லை. நீ உடனே உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்தாகணும். என்ன சொல்ற உஷா நீ?
உஷா உடனே இதற்கு பதில் சொல்லவில்லை. புல்வெளியில் திரிந்த அணில்களை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன கம்முன்னு இருக்க? தாமரை செல்வன் தொடர்ந்து கேட்டான். அம்மா ஏதாவது அவங்களுக்கு ஆயிடும்னு பயப்படுறாங்களா? உஷா ஒரு புல்லை பற்களால் கடித்தவாறே கேட்டாள். அந்த பயம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு தினுசா வாழ்க்கையில களைச்சு போயிட்டாங்க. என்னோட 2 தங்கச்சிகளும் கல்யாணமாகி போன பிறகு வீட்ல அம்மாவுக்கு பெண் துணை இல்ல பாரு. அந்த தனிமைய தாங்க முடியல அவங்களால. அதனால சீக்கிரமா தனக்கு மருமகள் வந்தா தேவலைன்னு நினைக்கிறாங்க. அதுவும் நேத்து பாத்ரூம்ல எதிர்பாராம விழுந்ததும் மருமகளோட பணிவிட வேணும்னு ஏங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உன்னை உங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமா கல்யாணத்தை நிச்சயம் பண்ண சொன்னாங்க. சோ நீ உடனே உங்க வீட்ல நம்ம விஷயத்த சொல்லிடுறது நல்லது. நான் இன்னும் 6 மாசம் போகட்டும்னு நினைச்சேன் தாமரை. 3 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணம் முடிச்சிடுறது நல்லது. 2 வருஷம் தானே ஆகுது. என் அக்காவோட கல்யாணம் முடிஞ்சு அப்பாவும் ஜூன் மாசம் தொடங்கினதும் எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னார். வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லலாம்னு இருந்தேன். அது தெரிஞ்சுதான் நானும் பேசாம இருந்தேன் உஷா. ஆனா இப்ப என் அம்மாவுக்காக உடனடியா நீ உங்க அப்பா கிட்ட மேட்ர பேசிட வேண்டியது கட்டாயம் வந்துருச்சு. உஷா மௌனமாக இருந்தாள். பயமா இருக்கா? தாமரை செல்வன் உஷாவை கேட்டான். தயக்கமா இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் பேச வேண்டிய விஷயம் தானே. எங்க வீட்ல கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க என் மனசுக்குள்ள இப்படி ஒரு காதல் உறவு இருக்குன்னு. அதான். அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த காலத்துல எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளை பத்தின பயம் இருக்கதான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்கு லைஃப். இல்லைங்க தாமரை, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னை பத்தி அப்படிப்பட்ட பயம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனாலதான் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அப்படின்னா தப்பு உன் மேலதான். அந்த மாதிரியான பயம் உன் மேல இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே நீ அவங்க கிட்ட நடந்துட்டு வந்திருக்கணும். நல்லாதான் இருக்கு நீங்க சொல்றது. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் இப்படியெல்லாம் காதல் வசப்படுவேன்னு? இனிமே என்ன செய்ய முடியும்? காதல் வந்தாச்சு. இனி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். எவ்வளவு நாளைக்குதான் இப்படி சும்மா காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது? தாமரை செல்வன் கேட்டான். இன்னும் 6 மாசம் பொறுத்து கொள்ள முடியாதா? இல்ல உஷா, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்களேன் பிளீஸ். அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்பவே என்னோட கல்யாணம் லேட் உஷா. இதுக்கு மேலையும் அவங்கள காத்திருக்க சொல்றது நியாயம் கிடையாது. நான் வேணும்னா ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லட்டுமா? நீ வந்து சொன்னா உனக்காக சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா மனசுக்குள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மகனோட கல்யாணம் லேட் ஆகுதுங்கிற தவிப்பு உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. அந்த தவிப்ப அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல உஷா. எங்க அப்பா 4 வருஷத்துக்கு முந்தி செத்து போயிட்டது அம்மாவுக்கு ரொம்ப பெரிய இன்செக்யூரிட்டி உஷா. அத மறந்துடாத. அம்மாவுக்கு இப்ப என்ன வயசாகுது? வயசு ஒண்ணு பெருசா ஆயிடல. 56 வயசுதான் ஆகுது. ஆனா மனசால எக்கச்சக்க வயசாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க விடோ ஆனதுக்கு அப்புறம் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட்ல அவங்க மனச பத்தி நினைச்சு பாரு. உனக்கே புரியும் அவங்களோட அவசரம். உஷா முழங்காலில் கைகளை கட்டியவாறு மௌனமாக அமர்ந்திருந்தாள். தாமரை செல்வன் அவளை பார்த்து கொண்டே தொடர்ந்தான். 6 மாசம் கழிச்சு சொல்ல போறத இப்ப சொல்ல போற, அவ்வளவுதானே உஷா? கல்யாண பேச்சு ஆரம்பிக்காம இருக்கிற இந்த நேரத்துல போய் பேச்ச ஆரம்பிக்கதான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு எனக்கு. நாமே இன்னும் அவளோட கல்யாண பேச்ச ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இவளே கல்யாணத்துக்கு ஆசைப்படுறா பாருன்னு அப்பா நினைச்சிருவாரோன்னு எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணு சின்ன பிள்ளை இல்லையே கல்யாணத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறதுக்கு. 23 வயசு பொம்பளை நீ. நீ போய் கல்யாணம் செய்ய வைங்க அப்பான்னு கேட்க போறதில்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க போறத அவர்கிட்ட சொல்ல போற, அவ்வளவுதான். பயங்கரமான விஷயம் இல்லையா இது அப்பாவுக்கு என்றாள் உஷா. ஆமா, பயங்கரமான விஷயம்தான். அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. உனக்கு கஷ்டமா இருந்தா நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? தாமரை செல்வன் பட்டென்று கேட்டான். நிஜமாவா? உஷா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கேட்டாள். பந்த எத்தனை நாளைக்கு தான் நம்ம கோர்ட்லயே வச்சிருக்கிறது? நீயோ இல்ல நானோ அவரோட கோர்ட்டுக்கு பந்த அடிச்சு தள்ளிட வேண்டியதுதான். சொல்லு, என்னைக்கு எங்க வந்து உங்க அப்பாவை நான் பார்க்கட்டும், பேசட்டும்?
நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன். உனக்குதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே. உஷா யோசனை செய்தாள். இனம் பிரிக்க தெரியாத பலவித உணர்வுகள் அவளுக்குள் பொங்கிக் கொண்டிருந்தன. தாமரை செல்வனுடன் காதல் வயப்பட்டு பழகத் தொடங்கியிருந்த போது துளிர்த்து கொண்ட நூதன உணர்வுகள் மீண்டும் அவளுள் மலர்ந்து குலுங்கின. எந்த யோசனைக்கும் வர இயலாமல் அவளின் மனம் சுழன்று கொண்டே இருந்தது. உஷா ஆற்றாமையுடன் தாமரை செல்வனை பார்த்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த தாமரை செல்வன் கொஞ்சம் பொறுமை இழந்தான். பின் கேட்டான், ஒரு யோசனையும் வரமாட்டேங்குதா? கோபம் வருது போல இருக்கு. ஆமா, வராத பின்ன. ஏதாவது ஒரு வழியில போயிடணும். ஒண்ணு நீ பேசணும், இல்ல நான் போய் பேசணும். அதுவும் உடனே. என்ன சொல்ற? நீங்க உங்க அம்மாவுக்காக உடனே பேச சொல்றீங்க. நான் என் அப்பாவுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாமேன்னு சொன்னேன். இதுல கோபம் வர்றதுக்கு என்ன இருக்கு? உஷா அமைதியாக கேட்டாள். தாமரை செல்வன் பேசாமல் இருந்தான். உஷாவும் சில நிமிடங்களுக்கு பேசாமல் இருந்தாள். பின் சொன்னாள், சரி, நீங்களே எங்க அப்பாவை பார்த்து பேசிருங்க. உடனே தாமரை செல்வனின் முகம் மலர்ந்தது. வெரி குட், கைய கொடு என்றபடி உஷாவின் கையை பிடித்து குலுக்கினான். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. அப்பாவை நீங்க எங்க எப்படி மீட் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிடுறேன். நீங்களே பேசிட்டா எல்லாம் ஒரே வழியில முடிஞ்சிடும் இல்ல? உங்க அப்பாவோட ரியாக்ஷன் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நீ பின்வாங்கிடக் கூடாது உஷா. முதல்ல நீங்க மீட் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு நைட் யோசிச்சு நாளைக்கு சொல்றியா உஷா? ஓ எஸ். உஷா, நீயும் நானும் வேற வேற ஜாதி. முதல்ல அந்த பிரச்சனை தான் ரொம்ப சீரியஸா ஆரம்பிக்கும். நீ பயப்படாம அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். என்ன பாப்போம். நம்ம கல்யாணம் எல்லா கஷ்டமும் பட்டுதான் நடக்கணும்னு எழுதி இருந்தா அப்படியே நடக்கட்டும். எது வந்தாலும் உனக்கு நான் இருக்கேன் உஷா, அத மறந்துடாத. சரி, எழுந்திருங்க, போலாம். வீட்டுல போய் நான் சமைக்கணும். இருவரும் எழுந்து வீட்டுக்கு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 3. உஷாவிற்கு இரவு தூக்கமே வரவில்லை. புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். காதல் உறவு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற இனிய அதிர்ச்சி அவளின் இரத்த ஓட்டம் முழுவதும் வியாபித்திருந்தது. புயல் ஒன்று சரையலென கரையை தாக்க விரைந்து வருவது போல் இருந்தது அவளுக்கு. சற்று தள்ளி ஆங்காங்கு தூங்கிக் கொண்டிருந்த தன் குடும்பத்தினரை படுத்திருந்தபடியே உஷா கவனித்து பார்த்தாள். இந்த நிமிஷம் வரை இவர்களின் வாழ்க்கையில் இல்லாததாக இருக்கிற அவளின் காதல் உறவு வேறொரு மெய்ப்பொருள் பொதிந்ததால் உஷாவிற்கு மின்னொளியாய் ஒளிர்ந்தது. இந்த மின்னொளி முதலில் காட்சியாகும் போது குடும்பத்தினரை மின்னலை தொடர்ந்து இடி முழக்கம் தாக்குவது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் இடியும் மின்னலும் வானவெளியை பாதிப்பதில்லை. மனிதர்கள் வானவெளியாக நின்றுவிட்டால் எப்படி இருக்கும்? உஷா யோசித்து பார்த்தாள். தாமரை செல்வன் அவளுடைய நினைப்பில் வந்தான். அவனுடன் நட்பு ஏற்பட்டு காதல் பரிமளித்த மொத்த காலகட்டத்தையும் எண்ணி பார்த்தாள். பற்பல சம்பவ தொடர்களில் தாமரை செல்வன் தெரிந்தான். தாமரை செல்வனின் அம்மாவையும் உஷா நினைத்து பார்த்தாள். ரொம்பவும் மென்மையான பெண்மணி அவள். மகனுக்கு அன்பு செலுத்துவதை மட்டும் வாழ்க்கையாக வைத்திருக்கும் இதமான பெண்மணி. மகன் வாழ்க்கை துணையாக எந்த பெண்ணை அழைத்து வந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற சாதுவான பெண்மணி. மாமியார் என்ற முறையில் எந்த நெருடலும் இல்லாமல் உஷாவின் மனம் தாமரை செல்வனின் அம்மாவை ஏற்றுக்கொண்டிருந்தது. நல்ல நண்பனை போன்ற கணவனாக தாமரை செல்வன் நிச்சயம் விளங்குவான். இன்னொரு அம்மா போல மாமியார் இருப்பாள். இந்த அளவில் உஷா தயக்கமோ சந்தேகமோ இல்லாமல் இருந்தாள். ஆனால் அவள் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை தாண்டி செல்ல அவளின் மனம் தயங்கியது. அந்த குடும்பத்திலும் அவளுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அவளுடைய அப்பா கிருஷ்ணசாமி மனித உணர்வுகளை மதிக்க தெரியாத மன மோடர் அல்ல. வலிமையான ஆச்சாரம் எதையும் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிற அறிவு குருடரும் இல்லை. ஆனாலும் உஷாவின் மனம் சந்தேகம்தான் பட்டது. ஜாதி வித்தியாசத்தை பாராட்டாமல் அப்பா அவளுடைய காதல் கல்யாணத்தை ஒப்புக்கொள்வாரா? உஷா பெருமூச்சு விட்டாள். அப்போது தூக்கம் கலைந்து எழுந்த அவளுடைய அப்பா பாத்ரூம் போய்விட்டு வந்து படுத்துக் கொண்டார். உஷாவிற்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவளுடைய அப்பா மட்டும் மாங்காடு வராமல் வீட்டிலேயே இருக்க போகிறார். வீட்டில் அன்று அவர் தனியாகத்தான் இருப்பார். நல்ல சந்தர்ப்பம் அது. அந்த நேரத்தில் தாமரை செல்வன் வந்து அவரை பார்த்து பேசினால் என்ன? வேறு யாரின் குறுக்கீடுகளும் இருக்காது.
அவசரப்படாமல் நிதானமாக விளக்கி கல்யாணத்திற்கு சம்மதம் பெறுகிற முயற்சியை ஆரம்பித்து வைக்கலாமே. உடனே உஷாவின் மனம் பரபரப்படைந்து விட்டது. அவளுடைய காதலுக்கு சம்மதம் கிடைத்தாற் போலவே குதூகலமாக இருந்தது அவளுக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமையே தாமரை செல்வனை வந்து அப்பாவை சந்திக்க சொல்லிவிட வேண்டியதுதான். தாமரை செல்வன் சொன்னது போல பந்தை அப்பாவின் கோர்ட்டில் உடனே தள்ளிவிட வேண்டியதுதான். அப்பாவிற்கு நிகராக தாமரை செல்வனும் பேசுவான். புத்தி கூர்மையில் அப்பாவிற்கு அவன் எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை. உஷாவின் மனதில் அவளுக்கும் தாமரை செல்வனுக்கும் கெட்டி மேளம் ஒலிக்க கல்யாணம் நடந்தது. அந்த கற்பனையிலேயே லயித்திருந்த போது தூக்கமும் வந்தது உஷாவுக்கு. தூக்கத்தில் வந்த கனவிலும் உஷாவிற்கு தாமரை செல்வனுடன் ஆடம்பரமாக திருமணம் நடந்தது. அத்தியாயம் 4. வங்கியில் சாப்பாட்டு நேரத்தில் உஷாவும் தாமரை செல்வனும் சூழ்நிலையை கவனித்துக் கொண்டு அவசரமாக சந்தித்தார்கள். நீ காலையில எத்தனை மணிக்கு மாங்காடு கிளம்பி போவ? தாமரை செல்வன் உஷாவை கேட்டான். 8 மணிக்கு கிளம்புவோம். திரும்பறது? சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறோம். அதனால மெதுவா 2 மணிக்கு மேலதான் அங்கே இருந்து கிளம்புவோம். வீடு வந்து சேர எப்படியும் 3 மணிக்கு மேல ஆகுமா? ஆமா. அப்ப நான் உங்க அப்பாவை பாக்கறதுக்கு எத்தனை மணிக்கு போகட்டும்? 10 மணிக்கு போங்க. அந்த நேரத்துல வேற யாரும் உங்க அப்பாவை பாக்கறதுக்கு வந்துட மாட்டாங்களே. பொதுவா ஞாயிற்றுக்கிழமை அப்பாவை பார்க்க வர்றவங்க ஈவினிங் தான் வருவாங்க. நான் சாமிய வீட்டுல நல்லா கும்பிட்டுட்டே போறேன். நிதானமா நல்லபடியா பேசுங்க தாமரை. பேசுறதுக்கு மட்டும் எனக்கு யாரும் கத்துத்தர வேண்டியதில்லை உஷா. அப்பாவும் சளைக்க மாட்டார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு உஷா, அவர் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் நம்ம கல்யாணம் மட்டும் கூடிய சீக்கிரம் நடந்தாகணும். அதை நீ மறந்துடாத. 10 மணிக்கு மாங்காட்டுல இருந்து நான் உங்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மாங்காட்டம்மனுக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டிட்டு வா. அடுத்த வருஷம் அதை நிறைவேற்றிடலாம். சரி, மற்ற விஷயங்களை திங்கட்கிழமை இங்க பேசுவோம். ஓகே. அத்தியாயம் 5. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. ஆலந்தூரில் உள்ள வீட்டில் உஷாவின் அப்பா ஹாலில் பேப்பர் படித்தபடி உட்கார்ந்திருந்தார். வீடு அமைதியாக இருந்தது. வாசலில் யாரோ வருகிற சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார். அதுவரை அவர் பார்த்திராத கருப்பு நிற இளைஞன் செருப்புகளை விட்டுவிட்டு அவரை பணிவுடன் வணங்கினான். என் பேரு தாமரை செல்வன். ஐ எம் கிருஷ்ணசாமி, பிளீஸ் கம் என்றார் உஷாவின் அப்பா. தாமரை செல்வன் அவருக்கு எதிரில் வந்து நின்றான். உட்கார் தம்பி. தாமரை செல்வன் கிருஷ்ணசாமிக்கு எதிரில் கிடந்த பழைய நாற்காலியில் கவனமாக உட்கார்ந்தான். நான் உங்க டாக்டர் உஷா ஒர்க் பண்ற பேங்க்ல இருக்கேன். தாமரை செல்வன் இரவு பூராவும் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த முறையில் பேச்சை தொடங்கினான். ஓ அப்படியா, குட். உஷா மாங்காடு போயிருக்காளே தம்பி, அவ திரும்பி வர சாயங்காலம் ஆகுமே. தெரியும் சார், நேத்திக்கே உஷா சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். சும்மா பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தியா? இல்ல சார். தாமரை செல்வன் தயங்கினான். தென் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? வண்டர். என்கிட்ட உனக்கு என்ன பேசணும்? உஷா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ஒத்திகை பார்த்ததிலிருந்து இளையும் பிசகாமல் தாமரை செல்வன் கேட்டான். உன் பேர் என்ன சொன்ன? தாமரை செல்வன். உன்னோட பேரை கூட உஷா என்கிட்ட சொன்னது இல்லைன்னு எனக்கு ஞாபகம். தாமரை செல்வன் ஒரு கணம் உஷாவின் அப்பாவை கூர்ந்து பார்த்தான். அவரின் முகபாவனையில் இருந்து அவருடைய மனநிலையை அந்த நிமிடத்தில் அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவருக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியின் தூரம் தெரிந்தது அவனுக்கு. தூரத்தை அகற்றுகிற முனைப்பில் நிமிர்ந்து நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்து பேச்சை தொடர்ந்தான் தாமரை செல்வன். உஷா என்னை பத்தி கொஞ்சமாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படியா? ஆனா பொதுவா உஷா எதை பத்தியும் அல்லது யார பத்தியும் என்கிட்ட பேசாம இருந்ததில்ல. நான் வேற மாதிரி நினைக்கிறேன் சார். சொல்ல எப்படின்னு? பொதுவான விஷயங்களோட சேர்த்து பேசுற விஷயம் இல்லை என்னுடைய விஷயம். தாமரை செல்வன் உறுதியான தொனியில் சொன்னான். நீ இப்படி நினைக்கிற, ஆனா உஷா வேற மாதிரி நினைச்சிருக்கலாம். கிருஷ்ணசாமியும் அதே தீர்க்கமான தொனியில் சொன்னார். வேற மாதிரினா? என்கிட்ட வந்து சொல்லிக்கிற அளவுக்கு உன்னை பத்தின எந்த விஷயத்துக்கும் உஷா முக்கியத்துவம் கொடுக்கலையோ என்னவோ. கேட்டுவிட்டு கிருஷ்ணசாமி சன்னமான செருக்குடன் தாமரை செல்வனை பார்த்தார்.
அவன் மட்டும் அவருக்கு குறைந்தவனா என்ன? வேறு மாதிரி கூட இருக்கலாமே சார் என்றான் அவன். எப்படி? என்ன பத்தின விஷயத்த இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாத ரகசியமா கூட உஷாவோட மனசுல வச்சிருக்கலாமே. என் மகளுடைய மனசுல எனக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இருக்காதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை தம்பி. மன்னிக்கணும் சார், உங்க நம்பிக்கை உஷா விஷயத்துல தப்பா போயிடுச்சு. புரியற மாதிரி பேசுறியா தாமரை செல்வன்? நானும் உஷாவும் நெருங்கிய நண்பர்கள். நட்பு மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் கிடையாதுல்ல. வெறும் நட்பாவே இருந்திருந்தா உஷா மறைக்காம உங்ககிட்ட சொல்லியிருப்பா. தாமரை செல்வன் தயக்கத்துடன் நிறுத்தினான். கிருஷ்ணசாமியும் தயக்கத்துடன் அவனை பார்த்தவாறு காத்திருந்தார். வீட்டின் சூழ்நிலையே வேறொரு விதமாக இறுக்கம் பெற்று இருந்தது. அப்போ நீ உஷா என்கிட்ட உன்னை பத்தி சொல்லிராத எதையோ சொல்ல வந்திருக்க, அப்படித்தானே? கிருஷ்ணசாமி அவனை பார்த்து கேட்டார். நான் சொல்ல வந்ததுல தப்பு ஒண்ணு இல்லையே சார். நீ எதை சொல்ல வந்திருந்தாலும் உஷா இருக்கும் போது வந்திருக்கலாம். இல்ல சார், இன்னைக்கு நான் வந்தது எதிர்பாராத விஷயம். நிஜமா நான் உஷாவைத்தான் பேச சொன்னேன். என்னமோ உஷாவிற்கு தைரியம் வரல. என்ன வந்து உங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டா. அதுவும் இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களை தவிர எல்லாருமே மாங்காடு போறதால நீங்க மட்டும் தனியா இருக்கும் போதே நான் வந்து பேசுறது பெட்டர்னு உஷாவுக்கும் தோணுனதாலதான் இன்னைக்கு வந்தேன் சார் நான். கிருஷ்ணசாமி மௌனமாக இருந்ததால் தாமரை செல்வனும் மௌனமாக அமர்ந்திருக்க வேண்டி இருந்தது. ஆகையால் வீட்டு ஹாலை நோட்டம் விட்டான். நடுத்தர குடும்பத்தின் எல்லா அம்சங்களோடும் அந்த சின்ன ஹால் காட்சி கொடுத்தது. தாமரை செல்வன் கைக்குட்டையை எடுத்து லேசாக முகத்தை ஒற்றி கொண்டான். நீ என்ன ஜாதின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி? கிருஷ்ணசாமி சிறு தயக்கத்துடன் கேட்டார். அவசியமா சொல்லணுமா சார்? அதை தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியம். நான் உங்க ஜாதி இல்ல சார். அப்ப நீ பேச வந்திருக்கிற விஷயத்த என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல தாமரை செல்வன். சாரி சார், அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். நீங்க 6 நாள் உட்கார்ந்து பேசினாலும் என்னுடைய இந்த முடிவுல எந்த மாற்றமும் ஏற்படாது. நான் வேற ஜாதிக்காரங்கிறது தான் காரணமா? அதுதான் முதல் காரணம். அது காரணமா இருக்க வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். என்னோட அபிப்பிராயத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு சொந்த வீடு இருக்கு சார். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எனக்கு 2 தங்கச்சிங்க. 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா மட்டும்தான். வேறு எந்த விதமான பிக்கலோ கடனோ கிடையாது. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கைய உஷாவும் என்னோடு பகிர்ந்து என் கூட வாழணும்னு நான் பிரியப்படுறேன். உஷாவும் பிரியப்படுறா. எங்களோட இந்த பிரியம் குருட்டுத்தனமான வெறும் காதலால வந்ததில்ல. நாங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் மதிக்கிறோம். அதனால வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல துணையா நிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் சார். பேசி முடித்தான் தாமரை செல்வன். கிருஷ்ணசாமி எழுந்து உள்ளே போனார். சில நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்தார். அடுத்த வீட்டில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளி உறக்க கேட்டுக்கொண்டிருந்தது. நீ சொல்ல வந்த விஷயம் இதுதானா? கிருஷ்ணசாமி பட்டென்று கேட்டார். எஸ் சார். மன்னிக்கணும் தாமரை செல்வன், என்னை பொறுத்த வரைக்கும் இது நடக்க முடியாத விஷயம். என்ன கேட்டா நடக்க முடியாததுன்னு மனுஷன் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது சார். அப்ப அது நான் நடக்க விரும்பாத விஷயம்னு வச்சுக்க. தாமரை செல்வன் மௌனமாக கிருஷ்ணசாமியை பார்த்தான். அவரும் அவனை கர்வத்துடன் கவனித்தார். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சுவர் முளைத்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு கிருஷ்ணசாமி கேட்டார். இந்த விஷயம் உன்னோட அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும் சார். எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவங்களுக்கு உஷாவை ரொம்ப பிடிக்கும். அதனால நீ பேச வந்துட்ட. உன்னோட அம்மாவுக்கு பிடிக்காம போயிருந்தா, ஆட்சேபனை இருந்திருந்தா இப்படி பேச வந்திருப்பியா நீ? நாம நடந்துகிட்டு இருக்கிறத வச்சுதான் பேசணும். அதுதான் சரியா வரும். என்னோட அம்மாவுக்கு பிடிக்காம போயிருந்தாங்கிற கற்பனையான கேள்விக்கு கற்பனையான ஒரு பதில சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் சார். ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணி மட்டும் நம்ம பேசுவோமே, அதுதான் நல்லது என்றான் தாமரை செல்வன். அப்ப நீ என் குடும்பத்தோட என்னோட ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணணும் தாமரை செல்வன். ஓ, ஃபேஸ் பண்றேன் சார். எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன். உஷாவை உனக்கு கல்யாணம் செஞ்சு தர எனக்கு விருப்பம் இல்ல.
என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் காரணம்னு குறிப்பிட்டு சொல்லிடுற சமாச்சாரம் இல்லை இது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்க ஜாதிக்காரன் இல்லைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கா சார்? அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆனா அது ஒண்ணுதான் பிரச்சனைன்னு கிடையாது. உஷா என்னுடைய மக. நான் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன பொண்ணு. இது வரைக்கும் அவளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லயும் என்னோட பங்கு இருக்கு. அவளுடைய கல்வி, வேலை எல்லாவத்திலையும் நான் அவளுக்கு வழிகாட்டியே இருந்திருக்கேன். அவளோட கல்வியையும் வேலையையும் விட பெரிய விஷயம் அவளோட கல்யாணம். அந்த விஷயத்துல அவளே அவளுக்கு வழிகாட்டியா நடந்துக்கிறத நினைச்சா தாங்க முடியுமா என்னால? அவளோட கல்யாணமும் ஏன் தீர்மானப்படி நடக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை தரும் இல்லையா? ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க தாமரை செல்வன். நம்ம கலாச்சாரத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்த அன்னைக்கே அவளுடைய பெற்றோர்கள் அவளோட கல்யாணத்தை பத்தி மனசார ஆரம்பிச்சாங்க நினைக்க. மகளோட கல்யாணம் ஒரு மானசீக மண்டபமா பெற்றோர்களோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. அவங்க ஜாதி வழக்கப்படி, அவங்க குடும்ப அந்தஸ்துக்கு தக்கபடி, ஆசைக்கு தக்கபடி ஒவ்வொரு செங்கல்லா வச்சு வச்சு அந்த மானசீக மண்டபம் ஒரு நீண்ட கால போக்குல மனசுல வளர்ந்துடுதுப்பா. இன்னைக்கு நீ திடீர்னு வந்து அந்த மண்டபத்தை இடிச்சு தள்ளிடுங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் தெரியுமா? பூர்வீக வீட்டை வித்துருங்கன்னு ஒருத்தனை பார்த்து சொல்ற மாதிரியான சமாச்சாரம் இது. புரியுதா உனக்கு? இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லலாமா சார்? தாமரை செல்வன் குறுக்கிட்டு கேட்டான். சொல்லு. உங்களோட மானசீக மண்டபத்தை இடிக்க சொல்லல சார். நான் கால மாற்றத்துக்கு தக்கபடி கொஞ்சம் ரீமாடல் பண்ணிக்கோங்கன்னு தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல தாமரை செல்வன், என்னுடைய வீடு முழுக்க முழுக்க என்னோட பிளான்ல தான் கட்டப்படணும், கட்டவும் பட்டிருக்கு. இந்த பிளான்ல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால ரீமாடல் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. சோ இதுதான் உங்களோட முடிவான தீர்மானம் இல்ல? எஸ். உங்களோட இந்த தீர்மானத்தை உஷா ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏத்துக்கலனா என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு கஷ்டத்தை என்னுடைய மக எனக்கு கொடுத்தால்னா நான் அதை அனுபவிச்சுதான் தீரணும். ஒரு விஷயம் சொல்றேன் தாமரை செல்வன். முன்னாடி என் வீட்டு தோட்டத்துல எத்தனை பூ பூத்திருக்கு தெரியுமா? அதுல ஒரே ஒரு பூவை தெருவுல இருக்கிற யாரோ ஒரு பையன் பறிச்சுக்கிட்டு போயிட்டாலே எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நாம பார்த்து பார்த்து வளர்த்த செடியில இருந்து பூவை பறிச்சுட்டு போயிட்டானேன்னு கோபமா வரும். அப்படிப்பட்ட எனக்கு என் மகளை யாரோ எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீயே யோசிச்சு பார்த்து சொல்லு. ஒரு மகளோட கணவனை ஒரு தகப்பன் தேர்ந்தெடுக்க முடியாம போறது அந்த தகப்பனுக்கு முதல்ல பெரிய அவமானம். அதோட அவளோட தகப்பனுடைய ஈகோவுக்கும் ஒரு பெரிய அடி. என்னுடைய ஈகோவை அடிக்கிற சமாச்சாரத்துக்கு நான் எப்படி தம்பி எஸ் சொல்லுவேன்? தாமரை செல்வன் பதில் சொல்லாமல் வெறுமனே கிருஷ்ணசாமியையே பார்த்து கொண்டிருந்தான். அவரும் மௌனமாக பல நிமிஷங்களுக்கு அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பின் அவனிடம் சொன்னார், நான் பாட்டுக்கு அமைதியா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்து அந்த அமைதியை கெடுத்துட்ட. அதுக்கே என்னால உன்னை மன்னிக்க முடியாது. தாமரை செல்வன், என் குடும்ப நிம்மதியை பத்தி ஒரு பயத்தை வேற நீ என் மனசுல உண்டு பண்ணிட்ட. என்னோட நிம்மதியும் கூட தான் சார் இப்ப போயிடுச்சு. தாமரை செல்வன் சொன்னான் எழுந்து கொண்டே. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்றார் அவர். மறுபடியும் ஒரு நாள் வந்து உங்களை பார்க்கட்டுமா? தாமரை செல்வன் நம்பிக்கை இல்லாமலே கேட்டான். எதுக்கு? என் நிம்மதியை கெடுக்கவா? கிருஷ்ணசாமியும் எழுந்தபடியே கேட்டார். மன்னிக்கணும் சார், யாருடைய நிம்மதியை கெடுக்கிறதும் என்னோட நோக்கம் இல்ல. நான் வரேன் சார். தாமரை செல்வன் வேகமாக வெளியேறி தெருவில் இறங்கி நடந்தான். அத்தியாயம் 6. தாமரை செல்வன் அவனுடைய அம்மா அமிர்தவல்லியின் எதிரில் கவலையுடன் உட்கார்ந்திருந்தான். இது நீ எதிர்பார்த்தது தானேப்பா? எதுக்காக இவ்வளவோ கவலைப்படுற? அந்த ஆள் பேசினதுக்காக கவலைப்படலமா? அவரை நான் ஒரு பொருட்படுத்தவே இல்லை. என் கவலை எல்லாம் உஷாவை பத்தி தான். அவளுக்கு அவளோட குடும்பத்தார் மேல அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகம். அந்த அட்டாச்மெண்ட்ல அவ அப்பா சொல்றதை கேட்டு என்னை கல்யாணம் செஞ்சுக்க யோசிப்பாளோன்னு பயமா இருக்குமா எனக்கு. முதல்லயே அதை பத்தி எல்லாம் நல்லா யோசிச்சிருக்கணும். நீ பாரு, உன் அத்தை 100 தடவை கேட்டுட்டா உன் கல்யாணத்தை பத்தி. பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிடுமா? அவளே 7-8 பொண்ணு சொன்னாடா. ஒரு கண் துடைப்புக்கு அவங்க சொல்ற 2-3 பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு வந்துருவோமா?
நீ நாளைக்கே உஷா கூட பேசு என்றாள் அம்மா பட்டென்று. பேசுறேம்மா, அவ எனக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்கும். அப்பா அம்மாவோட சம்மதத்தோட வந்தா இன்னும் நல்லா இருக்குண்டா. ஒருவேளை அவளோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாமலே எங்க கல்யாணம் நடந்தா கல்யாணத்தை சிம்பிளா திருப்பதியில வச்சுக்கலாமா? முப்பாத்தம்மா உன்னை கைவிட மாட்டாடா. உஷாவோட அப்பாவே கடைசியில சம்மதிச்சு உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைம்மா. கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுடா. அப்படியே வேற எங்கேயும் போயிடாத. வேற எங்கேயும் போகலம்மா, கோயிலுக்கு மட்டும்தான் போறேன். போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். தாமரை செல்வன் மன தளர்வுடன் கோயிலுக்கு கிளம்பி போனான். அத்தியாயம் 7. மாங்காடு கோவிலில் இருந்து திரும்பிய உஷாவுக்கு வீட்டை நெருங்க நெருங்க மனசு படபடவென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. வீட்டுக்குள் நுழைந்த போது அப்பாவின் முகத்தையே பார்க்க முடியவில்லை அவளால். விடுவிடுவென்று அவசரமாக டாய்லெட்டுக்குள் போய் 5 நிமிட பொழுதை அங்கேயே போக்கியபடி நின்றவாறு ஹாலில் அப்பாவின் பேச்சுக்களை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தாள். எத்தனை நிமிஷம்தான் டாய்லெட்டுக்குள் நின்று கொண்டிருப்பது? வெளியில் வந்து அக்கறையாக முகம் கழுவி துடைத்தாள். காற்றாடியை சுழல விட்டு அயர்வுக்கு உட்கார்ந்தாள். கோயில்ல கும்பல் ரொம்ப இருந்ததா உஷா? கிருஷ்ணசாமி எந்த வித்தியாசமும் இல்லாத குரலில் விசாரித்தார். கும்பல் ரொம்ப இல்லப்பா. உஷா அவருடைய முகத்தை பார்க்காமலேயே பதில் சொன்னாள். ஜனங்களுக்கு இப்ப வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் இல்ல போல இருக்கு. கிருஷ்ணசாமி சிரித்து கொண்டே சொன்னார். பொதுவா முன்னே மாதிரி மாங்காட்டுல இப்பெல்லாம் அவ்வளவா கும்பல் இல்லைங்க என்று சொல்லியபடியே கிருஷ்ணசாமியின் மனைவி அகிலா முகம் கழுவி துடைத்தபடி வந்தாள். உஷா, அப்பாவுக்கு பிரசாதம் எடுத்து கொடு என்றாள் அம்மா. அப்புறமாக எடுத்துக்கிறேன். எனக்கு முதல்ல காஃபி கலந்து கொடு. அத சாப்பிட்டுட்டு தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றார் அப்பா. உட்காருங்க, புடவை மாத்திட்டு 5 நிமிஷத்துல காஃபி கலந்து தரேன். உஷா தொலைக்காட்சியை இயக்க ஆரம்பித்தாள். உலக விளையாட்டு காட்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தன. அக்கறையாக பார்ப்பது போல விளையாட்டுக்களை கவனித்தாள். இடையிடையே அப்பாவை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே. கிருஷ்ணசாமி எப்போதும் போலத்தான் சகஜமாக இருந்தார். தாமரை செல்வன் வந்து அவருடன் பேசிவிட்டு போன சுவடே அவரிடம் இல்லை. ஒருவேளை தாமரை செல்வன் வந்து பேசவே இல்லையோ? உஷாவுக்கு சந்தேகமாக இருந்தது. வராமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை என்று தோன்றியது அவளுக்கு. வீட்டில் ஏற்பட இருக்கும் குழப்பத்தை தள்ளி போட்டால் தேவலை என்றும் உஷாவிற்கு தோன்றியது. கிருஷ்ணசாமி காஃபி சாப்பிட்டு விட்டு தாம்பரம் கிளம்பிய போது அவளுக்கு அப்பாடா வென்று இருந்தது. வீட்டு வேலைகளை மளமளவென்று பார்த்தாள். செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றினாள். தொலைக்காட்சியில் தமிழ் படம் ஆரம்பித்ததும் உட்கார்ந்து அதை பார்த்தாள். இரவு 8 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து திரும்பி வந்தும் கூட கிருஷ்ணசாமி அவளுடன் தாமரை செல்வன் பற்றி எதுவும் பேசவில்லை. சகஜமாக சாப்பிட்டு விட்டு எப்போதும் போல் 9:30 மணி செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு படுத்துக் கொண்டு விட்டார். உஷாவும் உடனே படுத்துக் கொண்டாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் தூங்கியதும் அப்பா மெதுவாக எழுந்து அம்மாவிடம் ஏதாவது பேசினாலும் பேசுவார் என்று உஷா தூங்காமலேயே தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். அதே மாதிரியே கிருஷ்ணசாமியும் அயர்ந்து தூங்குவது போன்ற பாவனை காட்டியபடி படுக்கையில் தூக்கம் வராமல் வெறுமனே கண்களை மூடி படுத்திருந்தார். காலை தமிழ்ச்செல்வன் வந்து பேசிவிட்டு போன காட்சிகள் அவருக்குள் சுழன்று கொண்டிருந்தன. அத்தியாயம் 8. ஒரு வார்த்தை கூடவா உங்க அப்பா நான் வந்து போனதை பத்தி உங்ககிட்ட பேசல? தாமரை செல்வன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. ஆச்சரியம்தான் உஷா. பயங்கரமான அழுத்தக்கார மனுஷர் அவரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? யோசிப்போம். நீங்க சொன்ன மாதிரி பந்த அப்பா கோர்ட்டுல தள்ளி விட்டாச்சு. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவர் பிளே பண்றாருன்னு. பிளே பண்ணவே மாட்டார் போல இருக்கே. இதுதான் அப்பாவோட ஸ்டைல். கொஞ்சம் கூட தாங்கவே முடியாத விஷயம் ஒண்ணு அவருக்கு நடந்திருந்துச்சுன்னா அதை பத்தி பேசக்கூட பிடிக்காம ஊமை மனுஷரா ஆயிடுவார். அப்படின்னா இப்ப அவர் ஊமையா இருக்கிறது நம்ம விஷயம் அவருக்கு தாங்கவே முடியாததா ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? எஸ். நீ இல்லாத நேரத்துல உங்க அம்மா கிட்ட கூட நான் வந்துட்டு போனதை பத்தி பேசவே மாட்டாரா? பேச மாட்டாருங்க. ஏன்னா அம்மாவால அப்பா மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. உடனே கத்தி பெரிய ரகளை பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கு அந்த மாதிரி ரகலையெல்லாம் சரிப்படாது. எதிலும் மௌன புரட்சி தான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு.
அவரு மௌன புரட்சி பண்றாருங்கிறதுக்காக நாமும் அதே மாதிரி மௌன புரட்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உஷா. அவர் ஒன்னும் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலன்னா அதிரடி நடவடிக்கை தான். சரியா? சரி, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களால வாயை திறந்து எதுவும் சொல்ல முடியல. உங்க அத்தை இருக்காங்களா? ஊருக்கு போயிட்டாங்களா? சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஊருக்கு கிளம்பி போக இன்னும் 3 நாள் ஆகும். அவங்க போனதும் நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நீ பேசி என்ன செய்ய? எனக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. காதல் பண்றதுல இதுதான் எரிச்சலான விஷயம். என்னங்க பண்றது? வௌவாலுக்கு வாழ்க்கப்பட்டா தலகீழா தொங்கத்தானே செய்யணும். தொங்கறதுக்கு நான் தயார் உஷா. ஆனா எத்தனை நாளைக்கு தொங்குறதுன்னு தெரியாமலேயே தொங்குறத தான் தாங்க முடியல என்னால. நீ எங்க அம்மா கிட்ட வந்து பேசுறதுக்கு பதிலா உடனே நீ உங்க அப்பா கிட்ட பேசுறது பெட்டர். அப்பா கிட்ட இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. தாமரை அவர்தான் சொல்லிட்டாரே. அதான் ஃபைனலா? எஸ். அப்ப இனிமேலும் நாம காத்திருக்க வேண்டாம் உஷா. காத்திருக்க வேண்டாம் தான், ஆனாலும் காத்திருப்போம். எனக்கு காத்திருக்க பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லுவேன். காத்திருக்கிறதால எந்த பிரச்சனையும் புதுசா வந்துட போறது இல்லையே. ஃபுல் காத்திருக்கிறதே எனக்கு பிரச்சனை. அது தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஆனாலும் சிரமப்பட்டு உனக்காக நான் காத்திருக்கேன். என்ன? தேங்க்யூங்க. அத்தியாயம் 9. மாலை உஷா வங்கியில் இருந்து வீடு திரும்பிய போது வீட்டில் நிசப்தம் நிலவியது. அவளுடைய அப்பாவையும் தம்பியையும் காணோம். அம்மா மட்டும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள். உஷா முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டாள். அப்பாவை எங்கேம்மா? வரலையே இன்னும் ஆபீஸ்ல இருந்து? வந்தாச்சே. எங்க காணோம்? உன்னோட தம்பிய கூட்டிண்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் வாக்கிங் போயிருக்கார். ஆச்சரியமா இருக்கு. தம்பி கூட எப்படி போனா? என்னவோ கூப்பிட்டார், கிளம்பி போயிட்டான். சரிமா, காஃபி தர்றியா? காஃபி மட்டும் கேட்க தெரியுது. ஆனா எங்களை கேட்காமலேயே கல்யாணத்துக்கு புருஷன் மட்டும் தேடிப்ப இல்ல? அம்மாவிடம் இருந்து வந்த இந்த எதிர்பாராத வார்த்தைகள் அம்புகளாக பாய்ந்து சூழலின் உண்மையை உஷாவிற்கு விண்டு காட்டின. அப்பா என்றைக்கும் இல்லாமல் வாக்கிங் போய்விட்ட மர்மம் இதுதான். திடீரென திரை விலகி மேடையில் நிற்கிற அதிர்வுடன் நின்ற உஷா நேருக்கு நேராக அம்மாவை பார்த்தாள். எத்தனை நாளாக இப்படி திட்டம் போட்டிருந்த? அப்பா மனசொடைஞ்சு போயிட்டார். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாது. அப்படி எதுவும் நடந்தா கேட்கறவங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. வீணா குடும்ப கௌரவத்தை நாசமாக்கி எல்லோருடைய நிம்மதியையும் கெடுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்களுக்கு நீ செய்யறது பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. படபடவென்று கத்திவிட்டு உஷாவின் அம்மா கையில் வைத்திருந்த புத்தகத்தை வெறுப்புடன் மேஜையில் எறிந்துவிட்டு மொட்டை மாடிக்கு போய்விட்டாள். உஷா அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். ஒவ்வாத பொருட்களை வாரி முகத்தில் எரிந்து விட்டார் போல் இருந்தது அவளுக்கு. அவளின் உணர்வுகள் எந்த நிலை கொண்டிருக்கின்றன என்று கவனிக்கின்ற நிதானம் கூட உஷாவிடம் ஏற்படவில்லை. வெறுமனே மனம் பொங்கி தணிந்து கொண்டிருந்தது. உடனே மனதில் அறைகின்ற மாதிரி அம்மா இப்படி கத்தியிருக்க வேண்டாமே என்று தோன்றியது. ஆரம்பமே அயர வைக்கிறது. உஷா மெல்ல நகர்ந்து சமையல் அறைக்கு போய் காஃபி கலந்து நன்றாக சூடு பண்ணி தனியாக உட்கார்ந்து உறிஞ்சி உறிஞ்சி குடித்தாள். அவளுடைய வாழ்வை தனிமை சூழ்வது போல் இருந்தது. நினைவு தெரிந்த நாளில் இருந்து பழகி இருக்கின்ற இளம் மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டிருக்கிற சமையல் அறை சுவர்களை பார்த்தாள். அவளுக்கு போலவே சுவர்களுக்கும் உயிர் இருப்பதாக தோன்றியது. காஃபி குடித்து முடித்துவிட்டு கண்களை மூடி உட்கார்ந்திருந்தாள். அப்போது பெரும் இரைச்சலுடன் விமானம் ஒன்று மீனம்பாக்கம் நோக்கி சரிந்து கொண்டிருந்தது. உஷா எழுந்து ஹாலுக்கு வந்தாள். அம்மா இன்னும் மொட்டை மாடியில் இருப்பது தெரிந்தது. உஷா கண்ணாடியை பார்த்து லேசாக தலையை வாரிக்கொண்டாள். இப்படியே தாமரை செல்வனின் வீட்டுக்கு ஓடிப்போய் விடலாமா என்று தோன்றியது. உறவு என்ற முறையில் எத்தனை விலங்குகள்! எப்படி எப்போது இந்த விலங்குகளை உடைப்பது? உஷா யோசித்தாள். அவளுக்கு காதலின் இனிமையும் வேண்டியிருந்தது. பிறந்து வளர்ந்த குடும்பத்தின் அரவணைப்பும் தேவைப்பட்டது. 2 பக்கங்களின் எந்த ஒன்றையும் இழக்காமல் வெற்றி பெறுவது எப்படி? உணர்வு வயப்படாமல் செயல்பட வேண்டும் என்பது தெரிந்தது அவளுக்கு. அக்காவை சந்தித்து விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற யோசனையும் வந்தது. மெதுவாக படி ஏறி மொட்டை மாடிக்கு போனாள். அம்மா திரும்பி பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். இப்ப எதுக்குமா இவ்வளவு கோபம்? நான் என்ன கல்யாணமா பண்ணிட்டு வந்து நின்னுட்டேன்? அம்மாவுக்கு எதிரில் போய் உட்கார்ந்து கொண்டு உஷா மென்மையான குரலில் கேட்டாள். கல்யாணத்தை பண்ணிட்டு வேற வந்து நிக்கணுமா?
அப்பா தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவனை அனுப்பி வச்சிருக்கியே, இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்? அம்மா ஆத்திரத்துடன் கேட்டாள். ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்தது ஆக்சிடென்ட் தானுமா, பெருசா போட்டு அவரை நான் அனுப்பல. எதிர்பாராம அப்படி அமைஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு உஷா, எனக்கு பேசவே பிடிக்கல இந்த விஷயத்த. அப்போது கீழே கிருஷ்ணசாமியின் குரல் கேட்டதும் உஷாவின் அம்மா எழுந்து கீழே போய்விட்டாள். உஷாவின் உணர்வுகளில் எந்த பதட்டமும் வரவில்லை. மொட்டை மாடியின் குட்டை சுவரில் உட்கார்ந்து இருட்டத் தொடங்கியிருந்த வானத்தை உஷா பார்க்க ஆரம்பித்தாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.